guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா குதிகால் வலி. அதாவது ரெண்டு பக்கமும் ஹீல் பெயின் இருக்கு எனக்கு. இந்த கணுக்கால் கீழே வந்து எனக்கு கால் வச்சு நடக்கும்போது ரொம்ப வலி இருக்கு. மார்னிங் எழுந்துக்கும் ரொம்ப சிவியரா இருக்கு. ஏன்னா மார்னிங் எழுந்துக்கும் போது ஜாயிண்ட்லாம் ஸ்டிஃப் ஆயிட்டு எனக்கு குதிகால் கீழே ரொம்ப வலி இருக்கு. இந்த பிக்சர் பாருங்க. இந்த குதிகால் கீழே இருக்க இந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, கால்கேனியம் சொல்லுவாங்க. அந்த கால்கேனியம் போன் வந்து உங்களுக்கு ஸ்பர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அந்த கால்கேனியத்தில் வந்து சில பேருக்கு வந்து எட்ஜஸ் வந்து வளர்ந்துருக்கும், சரிங்களா, கால்சிஃபிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதனாலேயும் வந்து உங்களுக்கு இந்த பெயின் வரலாம். இந்த பெயின் வரதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா காரணங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சரி பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்ல விஷயம் என்னென்னா, குதிகால் வலி வந்து யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் மேலே விட, சரிங்களா. ஸோ மேலுக்கும் அஃபெக்ட் ஆகும், பட் மேலே விட ஃபீமேலுக்கு ரொம்ப அதிகமாகவே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய நேரம் நின்று வேலை செய்கிறது, சரிங்களா, சமைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது ரொம்ப காமனான இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து ஃபீமேல்ஸ் வராங்க அப்படின்னா, நான் டைலரிங் பண்ணுறேன், எனக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், ஓகேங்களா. சென்சிட்டிவ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால்கேனியம் ஸ்பர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ரெண்டு விஷயம் பண்ணணும். நம்ம அந்த பார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை மேல் பகுதியாக இருக்கா இல்லை கீழ் பகுதியாக, மேலே வந்து காஃப் மசில்ஸ்லேருந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா ஒரு காரணங்கள் இருக்குது, இல்லை பாதத்துக்கு கீழே வந்து எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது, சரிங்களா. ரெண்டு விஷயமும் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது என் கூட சேர்ந்து பண்ண வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் வேகமாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து புரியுது, பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இல்லை 3 days நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை நிறைய பேர் தெரிய மாட்டேது. என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக, ஸோ என் கூட சேர்ந்து பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து இப்போ வர வீடியோலாம் வந்து நானே எக்ஸசைஸ் பண்ணுறேன், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது இன்னும் நல்லாவே ரிலீஃப் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்படி பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து இப்படி நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குதிகால் பிரச்சனைக்கு என்ன காரணங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, குதிகாலில் இருக்கக்கூடிய பாதத்தில் இருக்கக்கூடிய லேயர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாதத்தில் வந்து லேயர் இருக்குது, சரிங்களா. அந்த லேயர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க, குதிகால் வந்து அதிகமாக வந்து ஊனி வேலை பார்க்குறவங்க இந்த பிரச்சனை வரலாம். இல்லை புதுசாக ஷூ எதாவது மாற்றிருக்கீங்க, செப்பல் எதாவது மாற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரலாம். சில டைமில் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரே யூஸ், அதாவது ஷூ வந்து இல்லை செப்பலை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க. சில பேர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு ஷூவுமே வந்து ஒரு 6 to 8 monthsக்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேவா. மேக்ஸிமம் போச்சுன்னா 1 year. ஸோ 1 yearக்குலாம் இப்போ இருக்க செப்பல்ஸ்லாம் வரமாட்டேது. ஸோ அது வேறு விஷயம். பட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஃபாலோ பண்ணுறது நல்லது. சில பேர் வந்து அதையும் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப தேய்மானம் வர அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, அது ஓவர் யூஸ் ஆகுது, அந்த பார்ட்டில் இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, காஃப் மசில்ஸ்லேருந்து எனக்கு பெயின் இருக்குது, அதாவது கால் பின்னாடியிலேருந்து எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா ரெண்டு பகுதி இருக்குது, ஒன்று மேலே அண்ட் கீழே, சரிங்களா. ஸோ கீழே வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இது வந்து பிளான்டார் ஃபேசியாட்டிஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த பிளான்டார் ரீஜன் வந்து அந்த பிளான்டாரில் வந்து லேயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்ததுன்னா பிளான்டார் ஃபேசியாட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கும். அச்சிலஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு காஃப் மசில்ஸ் கீழே இருந்து பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அச்சிலஸ் டெண்டினைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது, சரிங்களா. ரெண்டு விஷயம் என்னென்னா, மேல் பகுதியில் வலி இருக்குது அண்ட் கீழே வலி இருக்குது. சில பேருக்கு வந்து பைலேட்டராக ஹீல் பெயின் இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடக்க முடியாது, ஒரு படி ஏற முடியாது, பாத்ரூமில் உட்கார முடியாது, சர்ஃபேஸில் ஏதாவது நடந்தோம் அப்படின்னா ரொம்ப பெயின் ரொம்ப அதிகமாகும், சரிங்களா. சில பேருக்கு வந்து ஆணிக்கால்னு சொல்லுவாங்க, அதனாலையும் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு காரணங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ குதிகால் வலிக்கு ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, பிளான்டார் ஃபேசியாட்டிஸ் அண்ட் அச்சிலஸ் டெண்டினைட்டிஸ். ஸோ பிளான்டார் ஃபேசியாட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, கால் பாதத்தில் இந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, ஹீல் போன்லேருந்து வரக்கூடிய லேயர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கலாம், சரிங்களா. ஸோ அச்சிலஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னா காஃப் மசில்ஸ்லேருந்து வரக்கூடிய மசிலோட டெண்டான் வந்து உங்களுக்கு கால்கேனியம் போனில் வந்து இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பார்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து அச்சிலஸ் டெண்டினைட்டிஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. இப்போ அக்யூட்டாக அண்ட் பெயின் இருக்குது, ஸ்டார்டிங் அண்ட் பெயின் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டுக்கு சுற்றி ஐஸ் பேக் ஒருத்தரம் கொடுக்கணும், சரிங்களா. ஏன்னா ஸ்ட்ரெயின் மூலிமா உங்களுக்கு வந்து பெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்டுக்கு ஐஸ் பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ண பார்க்கணும்,
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறது இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்யூட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டுக்கு இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும், வீட்லேயே ஹோம் ரெமெடி என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த கல் உப்பு போட்டு காலை வந்து நல்லா டிப் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஆங்கிள் வரைக்கும் வந்து உங்களுக்கு டிப் பண்ணி ஒரு கொஞ்சம் மிதமான சூடில், ரொம்ப சூடு அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் உப்பில் மிதமான சூட்டில் வந்து காலை வந்து ஊனி கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன பண்ணணும்னா, பால், சரிங்களா, இந்த டென்னிஸ் பாலாக இருக்குது பார்த்தீங்களா, டென்னிஸ் பால் ஆகட்டும் இல்லை வந்து கிரிக்கெட் பால் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் பால் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த பாட்டுக்கு வந்து மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடணும். இந்த பிளான்டார் ஃபேசிட்டிஸும் காஃப் மசில்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடணும். எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன், சரிங்களா? ஸோ இது போல் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடணும். நாலாவது வந்து என்ன பண்ணணும்னா, ஆயில் அப்ளை பண்ணணும். கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து விளக்கெண்ணெயாக இருக்கட்டும், இல்லை நல்லெண்ணெயாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆயில் வந்து என்னென்னா, இல்லை மெடிக்கல் ஆயிலாக இருக்கட்டும், இந்த மூலிகை என்னன்னு சொல்லுவாங்களே அது போல் விஷயம் ஏதாவது இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காஃப் மசில்ஸில் வந்து பாதம் இருக்கும், எப்படி நம்ம மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்கணும், சரிங்களா? இந்த 4 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த வழியாக இருந்தாலும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்ட்ரெச்சஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் கூட சேர்ந்து பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இன்ஸ்டண்ட்டாக எனக்கு குறையுது அப்படின்னா இந்த பாட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா இப்போ இன்ஸ்டண்ட்டாக குறைக்கிறதுக்கு நான் விஷயம் என்ன சொல்லிவிடுவேன், ஃபிசியோதெரப்பியில் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன ரெமெடி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ட்ரீட்மெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிசியோதெரப்பி கிளினிக் போயிட்டு ஐஆர்ஆர் சொல்லக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ், ஓகேவா, அப்புறம் அல்ட்ராசவுண்ட், இந்த 2 தெரப்பியும் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரிலீஃப் இருக்கும். மேக்ஸிமம் 4 to 5 டேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ட்ரீட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ என்னோட கிளினிக்கில் நான் அப்படி தான் கொடுக்குறேன். அல்ட்ராசவுண்டும் அண்ட் ஐஆர்ஆரும் சேர்ந்து கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கிறத விட சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கு நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், ட்ரீட்மெண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஐஆர்ஆர் அண்ட் அல்ட்ராசவுண்ட் நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், பயிற்சிகளை பண்ண போகிறோம். அந்த பயிற்சி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பெயினை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம் அண்ட் படுத்துட்டு பண்ணலாம், சரிங்களா? ஸோ மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் ஒரு ஸ்லிப்பாக இருக்குது அப்படின்னா காலை வந்து ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? காலுக்கு நீங்கள் ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா, கால் மேலே கால் போட்டுட்டு, ஓகேவா, இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேவா? அதே போல இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இது போல எனக்கு பண்ணும்போது பெயின் இருக்கு அப்படின்னா இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இங்க வந்து நல்லா பிடிச்சிட்டு இப்படி, ஸோ நீங்க காலை சுத்த தேவையில்லை, நீங்க கையால வந்து நீங்க இதை பண்ணி விடணும், இப்படியும் அண்ட் இப்படியும் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு பெயின் ரிலீவ் ஆகும், அதாவது இந்த இடத்துல இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். 2 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, பிளான்டார் ஃபேசியிட்டிஸ் அண்ட் அச்சிலஸ் டெண்டினைட்டிஸ். இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வலிக்குது எனக்கு, குதிகால வந்து பாருங்க, எனக்கு இந்த பகுதி வலிக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கும், அதாவது மசிலோட டெண்டான் வந்து இங்கே இன்செர்ட் ஆகும், அதனால உங்களுக்கு எந்த பெயின் இருக்கும். இந்த பார்ட்ல வந்து இங்க பெயின் இருக்கும், இந்த குதிகால் சுற்றி பெயின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெயின் வந்ததுன்னா நீங்க இந்த பார்ட்டுக்கு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க. காலை இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தணும், ஓகேவா? இந்த பார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் எப்படின்னா பாருங்க, பாதத்துல வந்து இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேவா? அதே போல திருப்பியும் 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த கால் நான் பண்ணுறேன், நீங்கள் 2 கால் இருந்ததுன்னா 2 கால், அது 2 காலுக்கும் பெயின் இருந்ததுன்னா 2 காலுக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது. அதே போல் வந்து இது போல் பைப்போ இல்லை வந்து வாட்டர் பாட்டில் இல்லை வந்து பால், சரிங்களா, அது போல் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட்டில் இருக்க மசில்ஸ் வந்து ரிலீஃப் ஆகும், இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், உங்களுக்கே பாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுது, நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இடத்துக்கு இப்படி பண்ணிட்டு அண்ட் காலுக்கு வந்து இதை பூரிக்கட்டை இருக்கு பார்த்தீங்களா, பூரிக்கட்டையில நீங்கள் பண்ணலாம். இது போல் ரோலராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஓகேவா? இப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, இது நார்மல் பைப் தான், சரிங்களா? இப்போ இந்த பிவிசி பைப் இருக்கு பார்த்தீங்களா, அது போல் பைப் தான் இது. இது போல் வந்து நீங்கள் ரோல் பண்ணி இந்த பார்ட்டுக்கும் நீங்கள் மசாஜ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபஸ்ட்டு, சரிங்களா?
ஸோ இது போல் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த பார்ட்டு நல்ல ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா இது போல் வந்து ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு டவல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காலுக்கு பார்த்தீங்களா இப்படி வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும். 1 2 3 4 5. அச்சிலிஸ் டெண்டினைட்டிஸ் சொன்ன பார்த்தீங்களா, காஃப் மசில்ஸ் வந்து உங்களுக்கு வலிக்குதுன்னு இப்படி பண்ணீங்கன்னா அந்த பெயின் உங்களுக்கு சரியாகும். அண்ட் பிளான்டார் fasciitis சேர்த்து உங்களுக்கு சரியாகும். இந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு ஹீல் பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரிலாக்ஸ். இதை நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம் அண்ட் படுத்துட்டு பண்ணலாம். திருப்பியும் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் பண்ணுறச்ச இங்கேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ டெய்லி மார்னிங் எழுந்த உடனே இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுமா? மார்னிங் எழுந்த உடனேயும் காலை வந்து ஆக்டிவிட்டி பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மொபிலிட்டி மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா அந்த பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் புரிஞ்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான எக்ஸசைஸோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.